ഞാൻ വയസ്സ നല്ലടി കിളവൻ നല്ലടി തങ്കമ്മേ ഞാൻ വയസ്സ നല്ലടി കിളവൻ നല്ലടി തങ്കമ്മേ. இந்த பாலம் பேர் என்ன சொன்னாங்க? அந்த பாலம் கிடையாது, இது வந்து ஆடும் பாலம். பாட்டு கேட்டடி தங்கம்மே, இந்த நடப்பு கண்டு ஞங்கிடிங்கி போயடி தங்கம்மே. ஆனா டைட்டா இல்ல, இங்க பாரு ஒரு லூசா இருக்கு. கீழே கயிறு போட்டு கட்டிருக்கான். கயிறு போட்டு கட்டிருக்கேன். பேருக்கு கம்பியான கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. செம்பு கம்பி எல்லாம் கிடையாதுடா, இது ஈயண்டா. பாரு எல்லாமே லூசா தான் இருக்கு. ஒப்பாச்சிரிங்க அது ஃபுல்லா அந்த ஏன்டா அதை போட்டு அடிக்கிற பாவத்தை. இறக்கலாமா? ஏய் தூங்கிட்டியா? ஆக்சுவலாக என் பின்னாடி உட்காந்து பையன் உள்ள தூக்கத்தை சொக்கு நான் நினைக்கிறேன். அவன் ஏன் மேலே சாஞ்சா கூட பிரச்சனை இல்லை, பின்னாடி கவுந்து விழுந்தான்னா அவன் பாடி தூக்கிட்டு நான் கேரளா ஜிஹெச்சுக்கு தான் போகணும். சரி ஓகே, இன்றைக்கி வந்து கரெக்டாக வாகமான் அண்ட் இடுக்கி சீரிஸோட எபிசோட் 5 வீடியோ தான். ஐயப்பங்கோவில் ஹேங்கிலிங் பிரிட்ஜ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கேள்விப்பட்ட இடத்த காதால் கேள்விப்பட்ட மாதிரி இல்லாமல் நேராக போய் பார்த்துடலாமே அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போகிறப்போ இல்லை போகிற வழியிலே என்னெல்லாம் பார்த்தேன், அங்கே போயும் என்னெல்லாம் பார்த்தேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸ் இதோ ஒரு மாதிரி இதுடா. ஏய் என்னடா அப்படி சொல்லுது? என்ன ஆஃப்ரோட காமிக்குது? இதோ புஷ்பா படக்கம் செங்க மரமா? செம்மரம் வெட்டுற காட்டுக்கு கூட்டுக்கு வலிமையா இருக்குடா. செஞ்சந்தனா புஷ்பா படத்துல செஞ்சந்தனா காட்டுக்குள்ள கூட்டு போற மணி போகுது. 20 கிலோமீட்டரா? தற்கூரி 2 கிலோமீட்டரா? ஒண்ணுதான் வச்சுட்டு இப்படிதான் நினைக்கிறேன். வா போவோம். ஏய் ஏதாவது குறுக்க பாஞ்சுன்னு வச்சுக்குவேன், பார்த்துக்குவேன். இந்த குட்டி கொஞ்சம் வாங்க என்கிட்ட கேட்கலாம். வாடா பார்த்துக்கலாம்டா. வெரி டேஞ்சரஸ். இந்த பைக் போறது வண்டி போறது வழி இருக்கு. என்னடா சிகரெட் வாசனை இருக்கு? கஞ்சா அடிச்சுட்டு போறாங்களா? சிகரெட் வாசனை மாதிரி இருக்கு. என்னடா ரோடு இது? லெஃப்ட் ரைட் எதுன்னு தெரியல. இப்பதான் வண்டியை புதுசா இறங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆஃப் ரோட்ல வச்சு அடிக்க விட்டானுங்க. வண்டி இறங்கிட்டு வந்தேன் புதுசா, அதுக்குள்ள ஆஃப் ரோடு விட்டு அடிக்க விடுறாங்க. எனக்கு இந்த வழியில போனதான் பிரச்சனையே இல்லை, இந்த வழி கரெக்டான இடத்துக்கு தான் போதா அப்படின்றதான் எனக்கு பிரச்சனையே. அதுவும் இல்ல அந்த கூகுள் மேப் தற்கொலை தான் போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா ரோடு வேற மாதிரி இல்ல, தரவா இருக்கு. யான் வயச நல்லடி கிழவன் நல்லடி தங்கம்மே, இது 15 தெரிஞ்சதா நடி தங்கம்மோ. போக போக என்னடா டீப்பா உள்ள போயிட்டு இருக்கு. ஏய் அங்கிட்டு அசஞ்சிடாதரா செகதி போ நினைச்சேன். என்னடா இப்பதான்டா வண்டி வாட்டர் வாசலா விட்டாங்க. அதுக்குள்ள வெயிட் பண்ண இறங்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. 2 பேரையும் கவுத்துட்டு போயிடுவேன். லெஃப்ட்ல பகவா, லெஃப்ட்ல பார்த்தானா சரிக்கிட்டே போய் அங்க வரலாம். மூங்கில் கடா இது ஆலிவுட் போட எடுக்கிற இடம் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 3 இந்த காட்டுக்குள்ள எடுப்பாங்க நினைக்கிறேன். என்ன அங்க செஞ்சந்தனம் இருக்கும், இந்த மூங்கில் மரமா இருக்கு. மூங்கில் நிறைய இருக்கு.
பயங்கரமா இருக்குதான். இந்த அர்னால்டு ப்ரொடக்டர் வரும் பத்தியா, அந்த காட்டு மானியம் இருக்கு. இந்த மாதிரி டீப்பா சொல்றான், வண்டி ஓட்டா ஆஃப் ரோடுல போயிருக்கேன். இந்த மாதிரி பயங்கரமா வருது. ஓரளவு பார்த்து அழகாவும் இருக்கு. சேஃப்டியா இருக்காங்க. சைட்ல இருந்து ஏதாவது பாஞ்சாலும் பாயும். சும்மா காட்டுக்கு சொல்றடா, சீரியஸா சொல்றேன். பாத்தியா புதர் ஒரு ஆள் மட்டத்துக்கு புதர் இருக்கு. சப்போஸ் தரிஞ்சிருக்க புலி ஏதாவது ஒண்ணு அப்படியே பதுங்கி இருக்கும், ஒரே அடி பாஞ்சு அடிக்கணும். டிரைவர் அடிக்காது, பின்னாடி உட்காந்துருக்கு வந்து அடிக்கணும். அதாவது சூடான மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. காட்டாதே காட்டு படுத்து இந்த காட்டுக்குள்ள நானா கும்கியே வந்தாலும் ஒண்டி கொண்டி சண்டை செய்வேன். நான் காதுலயே அடிச்சு அப்படி ஓரமா படுக்க போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓ தண்ணி செம்மையா இருக்குல்ல ஃபால்ஸ். அழகு இருக்கிற இடத்துலாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு கொஞ்சம் சூதானமாக வா. இல்லடா அது செம்மையா இருக்குல்ல, உள்ள போய் பாப்பமா. சேஃப்டி இல்லை, காரியை கட்டிக்கிறேன். நம்ம இடத்துல வெறுங்கனால பார்த்து ரசிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோமா, நல்ல தண்ணியா இருக்கும் போல. ஆனா இந்த காட்டுக்குள்ள நிறைய எங்கடா அந்த பாலம்? நான் அந்த பாலத்தை தேடி வந்தா என்னென்னமோ கூட்டமா. இன்னும் 4 நிமிஷம் இருக்கா? எதுக்கு? ஓ இடத்துக்கு போறதுக்கா? டைம் பாம்பு வச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் வாழ்நாள்ல நான் யானையை நேருக்கு நேர் நின்று சந்திச்சதே இல்லை. அந்த தருணம் வேற மாதிரி இருக்கும். நீயா நானா ஒண்டி கொண்டி பாத்துடலாம் அப்படின்ற ஒரு தேஜஸ் எனக்கு கண்ணில் தெரியும். இறக்குறதுக்கு தான் வழி இருக்கு, போடா. இறங்கி போறதுக்கு தான் வழி இருக்கு, ஆனா ஏறி வர்றதுக்கு வழி. A few minutes later. சபா இந்த பாலத்தை பார்க்க தான்டா இவ்வளோ போராட்டமா. அதில் ஏறி நின்று ஃபீல் பண்ணோமா. வண்டி ஏற்றலாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது நடுவில் வண்டியை கொண்டு போகலான்னு. நம்ம போனால் அவங்க மிரண்டுவாங்க. இந்த ரோடு எங்கே போகணும்னு தெரியல. ரைட் போகிறேன். ஏடா அது தண்ணிக்குள்ள போகுது. ஏடா டேய் இது ரோடே இல்லடா, மேல இருக்கா? இல்லையே கூகுள் மேப். இங்க பாலத்துக்கு போறது கூகுள் மேப் இதுக்குள்ள போய் சொல்லுதுடா. இது திருப்புறேன் யூட்டா. ஒரே அசிங்கமா போச்சு மாதிரி. தொட்டாச்சி நீங்க தான்டா அது ஃபுல்லா. அந்த இவ்வளோ இருக்கு தொட்டாச்சி நீங்க. இங்க பாரு இந்த காடு ஃபுல்லா இருக்கு தொட்டாச்சி நீங்க. ஏன்டா அதை போட்டு அடிக்கிற பாவத்தை? பயப்படுதுடா, பயப்படுதுடா. நீ அடிச்சு அடிக்கி பாரு, தொட்டாலே சுருங்கும். பத்தியா சுருங்கிச்சா? அதுவும் சுருங்கிடுச்சு. எவ்வளோ இருக்குன்னு பாரு. தொட்டா சினிங்கியா? தொட்டா சினிங்கி, அது சினிங்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது புதுப்பண்டாட்டி மணி. வேணா அந்த பாலத்து மேல வண்டி ஏற்றுவான்.
பாதி பைக்ஸை எடுத்ததில்ல பார்ப்போம். நம்ப முடியாது, திடீர்னு எடுத்து போனேன்னா என்னமோப்பா குக்கரை போயிட்டா சாப்பிடணும். என்ன இருக்கு உள்ள? என்ன இது பழைய 5 ரூபா குக்கர்ரா? அதான் நான் நூடுல்ஸ்ன்ற உடனே வேறு ஏதோ நினச்சேன். ஏன் அதுக்கும் இதோ மொறுமொறுன்னு கூட இல்லைடா, சவு சவுன்னு இருக்கு. கூலிங்கு செம்மையாக இருக்குல்ல? ப்ரோ எப்படி ப்ரோ திங்க? பள்ளி பள்ளி கருப்பள்ளி உடும்பு குட்டிடா. உடும்பா பள்ளியாடா? அது பள்ளியா? உடும்புடா. இந்த ஓடுது பாரு, பள்ளி தானே அது. என்னடா பண்ணுறது? தள்ளி விட்றா, அவன் மியூசியா செத்து போடுவோம். இந்தா பிடிச்சிடும். வாவ், சம்முன்னு இருக்குல்ல? போட்டிங் பண்ணுறாங்க, அதில் ஜூமிங் பண்ணுவோமா? நல்லாவே இல்லை ப்ரோ. நல்லாவே இல்லையா? அப்புறம் இருக்கு வந்து இந்த போர்டு போட்டுட்ருக்கு. ராமா ஆட்டாதரா. வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கடா. கப்புள்ஸா? கப்புள்ஸா? இல்லைப்பா, ஃபேமிலிப்பா. இல்லை எல்லாத்தையும் நீயே முடிச்சுட போல. முடிச்சு இது ஆடுறத பார்த்தா டவுட்டாக இருக்குது. ஆமாம், இங்கே பாரு என்ன ஆட்டம் ஆடுது. ஆமாம், தெரியுதா? இதோ எந்த ஆட்டம் ஆடுதுன்னு பாரு. இந்த நம்பி இதுவே துருப்பிடிச்ச கண்டிஷனில் இருக்குது. எப்போ வேணால் அந்த விழுவான். என்னடா தின்னு முடிச்சாடா குக்கரவை? இவ்வளோதான் ப்ரோ இருந்தது. நீ பேசு. நீ பாரு, இது டைட்டாகவே இல்லை. அப்புறம் எப்படி நிற்கிது பாரு, எல்லாமே லூஸாக தான்டா இருக்குது. அப்புறம் எதில் நிற்கிது இது? என்ன சப்போர்ட்டில் நிற்கிதுன்னே தெரில. போட்டிருக்காங்க பாரு, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, ஆனால் டைட்டாக இல்லை. இங்கே பாரு ஒரு லூஸாக இருக்குது. அப்புறம் எப்படி நிற்கிதுன்னு கேட்குறேன். கீழே கயிறை போட்டு கட்டியிருக்கான். கயிறை போட்டு கட்டியிருக்காங்க. பேருக்கு கம்பியான கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இங்கடா பண்ணி வச்சிருக்காங்க. இது இங்க பாரு என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. அப்புறம் சென்டரில் பாரு. ஆமாம், ஒரே டைமில் எத்தனை பேர் ஏறினா இங்க பாரு, இன்னும் எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி தங்கும் தெரியல. சரியான ஆட்டம் ஆடுது தெரியுதா? வெளியே போய் நிற்கிறேன், டேஞ்சராக இருக்கு. டேஞ்சராக கவலைப்படாது. இங்கேருந்து அடி ஒரு சொற்கடிப்போம். காக்கா வேற கத்துது. எனக்கு நல்ல சொன்னமானி தெரியல. சாய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாயிட்டு பூரா தும்போம். இங்கே நின்னா? ஆமாம், அங்கே போய் நின்று அப்படியே எங்கே நிற்கிறது ஒன்றுமே கிடையாது. அங்கே வா, அப்படியே போவோம் ப்ரோ. இந்த கம்பி பார்த்தியா? இரும்பு ராடு. இந்த கம்பியோட சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. 2 போல்ட்டு மட்டும் இங்கேயும் அங்கேயும். சரி, 32ஆம் நம்பர் ஸ்பானர் வச்சு கழட்டி விட்டோம் வச்சுக்குவேன், சோடி முடிஞ்சு. ஆமாடாம்மா, இங்கே 32ஆம் ஸ்பானர் வச்சு கழட்டி விட்டோம்னா முடிஞ்சது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இந்த சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. பெரிய இது திசைமே இல்லை போல. பாலம் பாலம் கட்டு பேராசூட்டில் பறப்பாங்க அப்படின்னா அதே பேராசூட்டில் பறப்பான். இல்லை எங்கே? அது இன்னும் இடம் இருக்குது. குக்கர் பாயிட்டு இந்த மாதிரி பாலத்தில் ஆடுற வைப்ரேஷன் நின்று குக்கர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பிடிச்சி ஆட்றா கருத்து வர ஆட்றா நல்லா இருக்குல்ல? கருத்து வர ஏண்டா பாவத்தை அங்க இருக்கீங்களா பார்க்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சும்மா
நீ இது பிடிச்சி ஆடுறா ஆடுது பாடுறாமா. ஐயா விழுந்துருவாரு. இங்க பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. நீ அதுதான் ஆடுதா, நீ ஆட்டுறீங்களாடா? ஆட்டுறாங்க. யார் ஆடுறா? அவங்க தான் ஆட்டுறாங்க நினைக்கிறேன். இப்படி வாடா, டிஸ்டர்பன்ஸ் வாடா வாடா. எனக்கு இது ஆடுறத பார்த்தா சீரில் இருந்து தெரியுது ராமு. பயமா இருக்கு. பயமாலாம் இல்லை, வேற லெவல் லைவ் இருக்கு. கண்ணாடி படம் தான். கில்லி விஜய் மாதிரி போடுற. கர்த்தர் அப்போ சொல்லிடுறோம். அமைதியாரு வசாம. வாடா வாடா, எங்க போக? வா அப்படியே இங்கிட்டு போவோம். நீ பிரிடா, தும்பாடா பிரி, குக்கரை பிரி, தும்போம் பிரிடா. நான் தான் பிரிக்கணுமா? சும்மா எல்லாம் இதை வேற ஆட்டிகிட்டே இருக்காங்க. டேய் இது வேறு வருதுடா ராமா, இங்கே பாரு இது தனியாக வருதுடா. எல்லா நட்டு போட்டுமே டைட் வைக்காம வச்சிருக்காங்கடா. ஆடுது பாடுறா. நட்டெல்லாம் டைட் வச்சா நல்லா இருக்கும். ஆகும் இப்படி தின்னுட்டே போம். டேய் எல்லாத்தையும் நீயே தின்றாதரா. உங்களுக்கு குக்கர் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க. 2 குக்கர் வேணுமா? நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கு. குழந்தை திண்டா குழந்துருவேன். இது இருக்கு 2 தான்டா. அல்லாதடா மொத்தமா பாதி எல்லாம் திண்டு விட்ட. அந்த ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே திண்டு விட்டான் ராணி பையா. ஐஸ் இது ஐஸ் எங்குமோ. வண்டி கூட இருக்கு, வரலாம் போகும். குப்பையெல்லாம் குப்பை தொட்டி தான் போடணும், அதனால பத்திரமா வச்சிருக்கேன். வண்டி எடுத்துட்டு வரலாமா? நான் கூட அந்த பாலத்தில் வண்டி ஓட்டிட்டு வரலாம் பார்த்தேன். ஓட்டிட்டு வந்துடலாம். இதில் எப்படி யூட்டர்ன் போடுறதுன்னு தெரில. இதில் மட்டும் யூட்டர்ன் போட்டோம்னா பிரச்சனை கிடையாது, தப்பிச்சிடலாம். இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஐஸ்கிரீம் வா சாப்பிடுவோம். ஆமாம், இது என்ன குப்பை தொட்டி போடுறதா? குக்கர் பேக்கெட்லாம் தின்னோம்ல, அதெல்லாம் உள்ளே தூக்கி போடணும். அவ்வளோ பேர் தின்றுருக்காங்க. ஆமாம். கேட்டா ஐஸ்கிரீம் இருக்கா? என்னடா வேணும்? சாக்லேட் കപ്പീസ് ചോക്ലേറ്റ് കോണില് ചോക്ലേറ്റ് റെഡ് വെൽവെറ്റ് ഓറിയോ കോട്ടൺ ക്യാൻഡി വാനില വാട്ടർ സ്കോച്ച് என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு கரெக்டா? இந்த பாலம் பேர் என்ன? ஐயப்பன் கோவில் தூக்குவார். புரியல. ஐயப்பன் பக்கம் தாங்க. சபரிமலை பக்கம் தான். അതൊക്കെ പോയി എടുക്കണം. അതിനടുത്ത് പോയില്ലേ അങ്ങോട്ട്? എന്താ വെച്ചേ പത്രം വെച്ചേ അങ്ങോട്ട് പോയില്ലേ? ചേട്ടാ എവിടെ വെച്ച്? 100. பக்கத்துல சபரிமலையா? இது தெரியாம போயிட்டு வருமா? எப்படி கீழே வரைக்குமா? டைம் ஆச்சுடா, வாடா போண்டா. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். அடி சாட்டிகிட்டே போயிடலாம். இந்த பாலம் பேர் என்ன சொன்னாங்க? சபரி. இந்த பாலம் பேர் சபரிமலை. இது வந்து வேற எந்த பாலம்? இது வந்து ஆடும் பாலம், அந்த பாலம் கிடையாது. இது நெளிஞ்சிருக்கு பாரு. இங்க வந்து பாருடா, இது ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லடா, நெளிஞ்சிருக்குடா. அது தூரமா பார்த்தா அது நெளிஞ்சிருக்கு, இடையில ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இது பாரு, இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கா?
இடையில பெண்ட் ஆயிருக்கு அங்கே அந்த பக்கம் என்ன ஏன் இது இந்த பாலம் எத்தனை வருஷம் தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை வருஷம் தான் கேட்டி? 2012. இன்னும் இது எத்தனை வருஷம் தாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். என்ட்ரன்ஸே அப்படியே எடுறா பின்னாடி இருந்துடுறா. நான் உள்ளே போகிறேன், இது கீழே போகிறேன். எது உள்ள? அப்படியே அங்கே நில்லு, நான் சொல்கிறேன் கீழே. அப்படியே ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னா, வாடா அப்படி க்ளோஸ்அப்பில் இந்த பாலம் இன்னும் எத்தனை வருஷம் தாங்கன்னு தெரியல. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தானே தெரியும், எல்லாமே ஆடிட்டுருக்கோம். ஏன்னா கீழே வந்து 32ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணவே இல்லை, அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுது. அப்படி டைட் வச்சுருந்தா அந்த இது ஆடி இருக்காது. ஸோ இது எல்லாமே இரும்பில் செஞ்சதுனால துருப்பிடிச்சிருக்கு. இதுவே வக்காண்டில் வந்து வைப்ரேனியமில் செஞ்சுருந்தாங்கன்னா துருப்பிடிச்சிருக்காது. இந்த பாலமும் ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது? கேப்டன் பிளாக் பேந்தர் கூட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கக்கூடாது. பிளாக் பேந்தர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதெல்லாமே வைப்ரேனியம் கோட்டிங் போட்டோம்னா கரெக்டாயிரும். இதெல்லாம் பார்த்தியா? என்னது இது? என்ன கம்பி? செம்பு கம்பியெல்லாம் கிடையாதுடா, இது ஈயண்டா. ஈய கம்பி தான் அது. ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டாக சபரிமலை பக்கத்துலாம் அந்த பாலம் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி சபரிமலை ஒரு நாள் கூட போனதில்லை. போகணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ போக முடியாது. மாலை போட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் போகலாம். வாடா போகலாம். இந்த பாலத்தை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். பக்கத்தில் தான் இருக்கா? தெரியல, கேள்விப்பட்டேன். நம்ம ஊரில் இருந்து பக்கம். ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க. கிட்டத்தட்ட நிறைய ஃபன்னாகி போச்சு. இப்போ போகிற வழியிலையும் ஃபன்னாகும் பாருங்கள். அதாவது நம்ம முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு கூகுள் மேப் பார்த்து தான் போவோம். ஆனால் அந்த கூகுள் மேப் எவ்வளோ இப்படி சதி பண்ணிச்சுன்னு என்ன பண்ணுறது? இதான் எனக்கு மட்டும்தானா இல்லை எனக்கு மட்டும்தானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ட்ராவலர்ஸ், யாராவது பைக்கர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் பண்ணிடுச்சுன்னா மறந்துடாமல் அந்த பதிவை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எவ்வளோ பேர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மக்களும் பார்க்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இது கூத்து இதோடு நடக்கல, இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்தது, நிறைய அளப்பர்கள் நடந்தது. அது எல்லாமே அந்த எல்லா எபிசோட்ஸும் பின் வருமாறு. ஸோ டாடா பாய், see you, love you so much, டாடா.